அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6th செகண்ட் டேர்முக்கான புக் பேக் பார்க்கலாம். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி மாசற. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி சிறப்புடையார். மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் பி தூற்றும்படி. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி மானமில்லா. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினர். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்னா பெரியார். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. ஆன்சர் ஆப்ஷன் பி வென்றான் என்பது தவறானது. இந்த பிழை பார்த்தீங்கன்னா தென்றல் இந்த 3 சுழி இன்னுக்கு பதிலாக 2 சுழி இன் வரணும். கண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சுழி இன்னுக்கு பதிலாக 3 சுழி இன் வரணும். நன்றியில் இந்த ரீக்கு பதிலாக இந்த ரீ வரணும். மண்டபம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சுழி இன்னுக்கு பதிலாக 3 சுழி இன் வரணும். காமராஜர் பிறந்த நாள் டேஸ். ஆன்சர் கல்வி வளர்ச்சி நாள். காமராஜர் அவங்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் நாளாக கொண்டாடுறோம். அவங்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள். அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்த நாளை நம்ம தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறோம். விவேகானந்தரினுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாளாக கொண்டாடிட்டு வரோம். ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிறந்த தினம் நவம்பர் 14 தான் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிறந்த தினம். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி நேர்மை. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். ஆன்சர் ஆப்ஷன் பி இன்சொல். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் எனப்படும். ஆப்ஷன் டி பொறை. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி பொறை கூட்டல் உடைமை. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைந்த. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுவடை. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தோரணம். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதியன.
பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும். ஆன்சர் ஆப்ஷன் சி துன்பம். சிரம் என்பது டேஸ். ஆன்சர் தலை, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய தலை. இலைக்கு வேறு பெயர் தலை, இரண்டாவதாக இருக்கக்கூடிய தலை. வண்டி இழுப்பது டேஸ். ஆன்சர் காலை, இரண்டாவதாக இருக்கக்கூடியது. கடலுக்கு வேறு பெயர் டேஸ். பறவை, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பறவை தான் கடலை குறிக்கும். பறவை வானில் டேஸ். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பறந்தது. கதவை மெல்ல திறந்தான், முதல்ல இருக்கக்கூடிய திறந்தான். பூ டேஸ் வீசும். பூ மனம் வீசும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனம். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். ஆன்சர் இரண்டாவதாக இருக்கக்கூடிய கண். குழந்தைகள் டேஸ் விளையாடினர், முதலாவதாக இருக்கக்கூடிய பந்து. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். ஆன்சர் முதலாவதாக இருக்கக்கூடிய கோலம். செகண்ட், இந்த தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. எண் என்பது 3 சுழி இன்னுக்கு பதிலாக 2 சுழி இன் வந்து வரணும். இந்த மனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுழி நாக்கு பதிலாக 3 சுழி நா வரணும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதில் லா என்பது சிறப்பு லா வரணும். சென்றனர், இந்த 3 சுழி இன்னுக்கு பதிலாக 2 சுழி இன் வந்து வரணும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த லாக்கு பதிலாக சிறப்பு லா வரணும். நல்லதில் இந்த லாக்கு பதிலாக இந்த லா வரணும். சரியான தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் 3. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது சரியான விடை. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி பயன் தராத. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயனிலா. இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இது எப்படி? இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்கம் அதிர்வினாய் செல்லும், அசைவு இலா, ஊக்கம் உடையான் உலை என்று வரும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உள்ளுவது எல்லாம் உயர்வுழல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரினுடைய ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இந்த கதைக்கான பொருத்தமான திருக்குறள் பார்த்தீங்கன்னா வெள்ளத்து அணைய மலர்நீர் மட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி களமேரி. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிக்கும் அலை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலை என்பது அவங்களுக்கு தோழன், மேகம் குடை, கண்ணாடியாக வந்து அவங்க எது நினைக்கிறாங்கன்னா நிலவு, தலைவனா வானத்தை வந்து நினைக்கிறாங்க. அவங்களுடைய வீடாக கட்டுமரத்தையும் அவங்களுடைய செல்வமாக மீன்களையும் கருதுகிறாங்க. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்டமாற்று.
மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி விரிவு கூட்டல் அடைந்த. ஆங்கில சொல் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்டு, அதுக்கு இணையான தமிழ் சொல் பணத்தாள். பேங்க் என்பது வங்கி, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டிஜிட்டல் என்பது மின்னணு மயம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் என்பது இணையதள வணிகம். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. கிடைக்கும் பொருள்களின் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். ஆன்சர் ஆப்ஷன் பி மதிப்பை. சிலை செதுக்கும் போது உதிரும் கல்தூளை டேஸாக வந்து மாற்றலாம்னா கோலமாகவாக மாற்றலாம். வணிகத்தினுடைய நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆன்சராக இருக்கும். மனிதர்களுக்கு தேவையான பொருள்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தினுடைய நோக்கங்களுள் ஒன்று. இதுதான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். சுட்டி காட்ட பயன்படுவது சுட்டு எழுத்து. அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறுமுறை வந்து பண்டமாற்று முறை. காடும் காடு சார்ந்த இடமும் என்பது முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். நெக்ஸ்ட் வீடியோவில் 6th 3rd term வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.